வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை தேவன்சஸ்க்காக செந்தில் தேவராஜ். இன்றைக்கி ரூபிக் கியூப் லெசன்ஸோட 3வது நாளில் இருக்கோம். முதல் 2 நாள் இதை ப்ளஸ் போட கற்றுக்கணும், இதை ஸ்ட்ரைட்டாகவே கற்றுக்கணும் முதல் நாள். 2வது நாள் வந்து இந்த கார்னர் பீஸையும் சேர்க்கறதுக்கு கற்றுக்கணும். இப்போ பார்த்தோம்னா ஒரு லேயர் ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். செகண்ட் லேயர் இப்போ நம்ம ரெடி பண்ணணும். செகண்ட் லேயர் என்ன ரெடி பண்ணணும்? ஆல்ரெடி சென்டர் பீஸ் எல்லாமே இருக்குது ஒன்றா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் பீசஸ் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், 4 கார்னர் பீசஸை சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலான்றது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இதுலேயே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கிளிப் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே நண்பர்களே, வெல்கம் டு தேவன்சஸ். நேற்று வந்து இதை தான் பண்ணோம், இப்போ பண்ணோம் இல்லைங்களா? இந்த 2 ஸ்டெப்பையும் நேற்று முந்தின நாள் 2 நாள் கிளாஸில் இந்த 2 ஸ்டெப்பையும் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் டேல இந்த எட்ஜ் பீசஸ் மட்டும் சேர்த்துட்டோம்னா இந்த 3 பீஸ் ஒன்று சேர்ந்துருக்கு. உங்களுக்கு ப்ளூவும் ரெட்டும் இதுலேயும் சேர்ந்துருக்கு, இதில் க்ரீனும் ரெட்டும் சேர்ந்துருக்கு, மீதி 3 இதில் பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் 3 பீஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போது இந்த 3 பீஸை மட்டும்தான் கரெக்டாக இங்கே கொண்டு வரதுக்கு தான் ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும்தான் இன்னையோட லெசன். ஏற்கனவே 2 நாளோட லெசனை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 2 நாள் லெசனை பக்காவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3வது லெசனுக்கு வாங்க. அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேயா? இப்போது நம்ம 3வது நாள் லெசனுக்கு போயிடலாம். ஓகே, இப்போது இந்த ஒரு கார்னர் சேர்ந்துருக்கு, ஒரு எட்ஜ் பீஸ் சேர்ந்துருக்கு. ஆல்ரெடி ஒரு எட்ஜ் பீஸ் சேர்ந்துருக்கு நம்மக்கிட்ட, க்ரீன் அண்ட் ரெட். இப்போது மேலே பாருங்கள், எங்கே எல்லோ இல்லாத பீஸ் எது இருக்குன்னு பாருங்கள். ரெட்டு ப்ளூ இருக்குது, க்ரீன் ஆரஞ்சு இருக்குது, ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த 3 பீஸ் தான் இங்கே வரணும். கரெக்டாக இந்த 3 பீஸ் தான் இந்த இடத்துக்கு வரணும். எல்லோ இல்லாத பீஸுங்க தான் இங்கே வர வேண்டியது இருக்குது. இங்கே எல்லோ பீஸுங்க இங்கே இருக்கிறதால அதெல்லாம் மேலே போகணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ப்ளூ ஆரஞ்சு இங்கே இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எங்கே ப்ளூ சென்டரில் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கு இல்லையா? அந்த பக்கத்துக்கு திருப்பிடுங்க ஃபஸ்ட்டு. ரைட்டா? நான் சொல்கிறது வந்து மேலே வந்து எல்லோ இல்லாத கலர் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் எடுத்து வந்து சேர்த்திங்கனாவே நேச்சுரலாகவே ப்ளூக்கு இந்த சைடோ ஆரஞ்சு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே ஆரஞ்சு இருக்குது, அந்த ஆரஞ்சு இங்கே வரணும். அப்போது ஸோ இந்த பீஸு இங்கே வரணும். அதுக்கு தான் இன்றைக்கி ஃபார்முலா நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே திருப்பிட்டோமா, ப்ளூக்கு நேராக கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆரஞ்சு இங்கே கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த ப்ளூவை இந்த சைடு ஹைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இப்படி ஹைட் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்குது, இங்கே இருந்தது ஆக்சுவலாக நம்ம அதை என்ன பண்ணுறோம், ப்ளூக்கு நேராக சென்டர் பீஸ் இருக்க இடத்துக்கு கொண்டு வரோம். முதல்ல இதை ஹைட் பண்ணுங்கள். இப்படி ஹைட் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே இருக்கும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணனா இது மாட்டிக்கும் நடுவில், அதனால் அதை அந்த பக்கம் ஹைட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒயிட்டை மேலே தூக்குங்க. ஃபஸ்ட்டு மேலே இப்படி திருப்பிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடை ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றுறீங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை அகைன் திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வாங்க. ஹைட் பண்ணிங்க, ஒயிட்டை மேலே தூக்குனீங்க, இதை அகைன் அதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் இந்த ஒயிட்டை கீழே அனுப்பிடுங்க. ஓகேயா? ஈஸியானது தான். இதை ரைட் திருப்பினீங்க, ஹைட் பண்ணிங்க, ஒயிட்டை மேலே தூக்குனீங்க, அகைன் இதை கொண்டு வந்தீங்க இந்த இடத்துக்கு. இப்போது 2 பீஸ் ஒயிட் மட்டும்தான் இருக்கும், அதை கீழே இறக்கிட்டிங்களா? இப்போ அந்த ஒரு பீஸ் ஒயிட் எங்கடா இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒயிட்டை இந்த சைடு ஹைட் பண்ணுங்கள். அதாவது ரைட் சைடில் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணும். லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணுங்கள், இந்த ஒயிட்டை மேலே தூக்குங்க, திரும்ப இதை இங்கே கொண்டு வாங்க, ஹைட் பண்ணதை திரும்ப ஓப்பன் கொண்டு வாங்க, கீழே இறக்குனீங்கன்னா இங்கேருந்த பீஸ் இங்கே வந்துடுச்சு. இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், ஏன்னா ஈஸியான ஃபார்முலா தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது இங்கே இருந்த பீஸை இங்கே கொண்டு வரதுக்கான ஃபார்முலா. இப்போ இன்னொரு தடவை நான் இந்த ஆரஞ்சு க்ரீனை வச்சு நான் பண்ணுறேன் பாருங்கள். ஆரஞ்சு சென்டர் பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே ஃபேஸ் எது இருக்குன்னா ஆரஞ்சு தான் இருக்குது, க்ரீன் மேலே இருக்குது. ஸோ ஆரஞ்சு இங்கே இருக்குது. இதை திருப்பி ஆரஞ்சு பக்கம் முதல்ல கொண்டு வாங்க. ஆரஞ்சு பக்கம் வந்தாச்சு இல்லையா? இப்போ க்ரீன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த சைடில் இருக்கணும், இல்லை இந்த சைடில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறதால ஆரஞ்சை ரைட் சைடு ஹைட் பண்ணணும். ஃபஸ்ட் ரைட் சைடு ஹைட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஒயிட்டை மேலே ஃபுல்லாக திருப்புங்க. மேலே உங்கள் ஃபேஸ்க்கு வந்த உடனே ஆரஞ்சு சைடு வந்த உடனே அகைன் இதை மறைச்சி வச்சுருந்து உள்ளே கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 2 ஒயிட் இருக்கிறது அகைன் கீழே கொண்டு போங்க. ஒரே ஸ்டெப் தான், இது ஈஸி. இப்போது அந்த மிஸ் ஆன ஒரு சிங்கிள் பீஸ் ஒயிட் வந்து இங்கே இருக்கும் இந்த கார்னரில். அகைன் சேம் ஃபார்முலா. இவரை மறைச்சிக்கோங்க, லெஃப்ட் சைடில் மறைங்க. ரைட் சைடில் இங்கே இருந்ததால் இந்த பக்கம் மறைங்க. மறைச்சிட்டு அகைன் ஒயிட்டை மேலே கொண்டு வாங்க, இவரை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வாங்க, இவரை கீழே எடுத்து போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் க்ரீனும் கரெக்டாக சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ இங்கே இருக்குது, ரைட் சைடில் ரெட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலாவை அப்படியே உல்ட்டா பண்ணணும்.
இப்போ எப்படி இந்த சைடு மறைச்சோமோ ரெட்டு இந்த சைடு இருக்கிறதால இப்போ என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடு அந்த சைடு மறைக்கணும். இதை இப்படி திருப்புங்க, லெஃப்ட் சைடு திருப்புங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் இருக்க ஒயிட் பீஸை மேலே கொண்டு வாங்க. ஓகேயா, ரைட் சைடு இருக்க ஒயிட் பீஸை மேலே கொண்டு வாங்க. இப்போ அகைன் இதை பொசிஷன் கொண்டு வந்துடுங்க ப்ளூவை. ஓகேயா, இந்த பொசிஷன் ப்ளூ இங்கே வந்து ஸ்ட்ரைட் பொசிஷன், ரெட்டு மேலே இருக்குது. இப்போ அகைன் வந்துருச்சு. இப்போது இந்த ஒயிட்டை 2 பீஸ் இருக்க ஒயிட்டை கீழே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா கீழே 2 ஒயிட் இருக்கும், இந்த இடம் காலியாக இருக்கும், ஒயிட் வந்து காலியாக இருக்கும். அந்த ஒயிட் பீஸ் இங்கே இருக்கும், ரைட் சைடு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இவரை லேஸாக இப்படி திருப்பி ரைட்டில் ஹைட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயிட்டை மேலே கொண்டு வாங்க, அந்த சைடுலேருந்து இந்த சைடு திருப்புறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திரும்ப ஹைட் பண்ணதை உள்ளே கொண்டு வந்தோடனே கீழே இருக்குனீங்கன்னா மொத்தம் 2 ரோ முழுமடைந்து விட்டது. இதுதான் இன்றைய ஃபார்முலா. இது இன்னொரு தடவை நான் அந்த கியூப்பில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அந்த 2 ஃபார்முலா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒயிட் ஃபுல்லாக சேர்த்தாச்சு, 2 ரோ 4 கலர்ஸையும் சேர்த்துட்டோம். எல்லோ மட்டும்தான் இப்போ நமக்கு பெண்டிங். ஓகேயா, எல்லோவும் ஒவ்வொரு கலரோட ஒரு ரோ மட்டும் பெண்டிங். ஓகேங்களா, இப்போது இதில் இந்த ஃபார்முலாவை திரும்ப நான் இதில் பண்ணி காட்டுறேன். இந்த கியூப்பில் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் இருக்குது. இதில் நேச்சுரலாக ஒன்று சேர்ந்துருக்கு, ரெட் அண்டு ப்ளூ. சேராமல் இருக்கிறது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 பீஸ் சேராமல் இருக்குது. ஆனால் நம்ம அங்கே 3 பீஸுமே மேலே இருந்தது. கரெக்டுங்களா, 3 பீஸும் இந்த கார்னரில் இருந்தது, இங்கே கார்னர் இங்கே இருந்தது. சைடு திருப்பி ஈஸியாக பண்ணிட்டு போய்ட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது மேலே, ப்ளூ ஆரஞ்சு மட்டும்தான் மேலே இருக்குது. மீதி எங்கடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே மாறி இருக்குது, செகண்ட் ரோ எட்ஜ் பீஸ்லேயே மாறி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே ஆரஞ்சு க்ரீனு, ஆனால் இங்கே க்ரீன் ரெட்டு இருக்குது. இங்கே போக வேண்டிய பீஸ் இது, ரெட்டுக்கும் க்ரீனுக்குனா இங்கே போக வேண்டிய பீஸ். ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க இந்த இடத்துல தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஒன்று கரெக்டாக இருக்கு இல்லையா, இது இங்கேருந்து எடுத்து திருப்பி இங்கே வச்சிட்டோம். ஆரஞ்சு ப்ளூ. ஓகேயா, ப்ளூ எந்த பக்கம் இருக்குது, ரைட் சைடு இருக்குது. ஸோ என்ன பண்ணணுமா, மேலே இருக்கிற லைனை ரோவை லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டோமா. லெஃப்ட் சைடில் பண்ணோன்னே ரைட் சைடு இருக்க ஒயிட்டை மேலே தூக்கணும், திரும்ப அதை பொசிஷன் கொண்டு வரணும். அகைன் இதை திரும்ப கீழே அமிச்சிடணும் ஒயிட்டை. இப்போ ஒயிட் இந்த பக்கம் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்து வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள். அகைன் இதை ஹைட் பண்ணுறோம் ஒயிட்டை, இதை மேலே தூக்குறோம் ஒயிட்டை, மீதி 2 ஒயிட் ஷஃபிள் பண்ணதை மேலே எடுக்கிறோம், திரும்ப கீழே இருக்கணுன்னே கார்னர் பீஸ் கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஆரஞ்சு அண்ட் க்ரீன் வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேர்த்ததால் இங்கே மேலே வந்துடுச்சு. ஆரஞ்சு அண்ட் க்ரீன் இந்த இடத்துக்கு வரணும். கரெக்டாக இங்கே ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது. இப்போ இது இங்கே போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே வந்துடும். ஸோ நமக்கு ஈஸி ஆகிடும் இந்த கேமு. இதுலேயும் ஒரு சிக்கல் வரும், அது எப்படி வரும்ன்றது நான் இது முடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆரஞ்சு ரெட்டு இந்த பக்கம், ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்குது, இதை இந்த பக்கம் திருப்புறோம். அகெயின் ஃபார்முலா போடுறோம். ரைட்டா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரஞ்சு இப்போ கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நேச்சுரலாகவே இங்கிருந்த க்ரீனாக ரெட்டாக மேலே போயிடுச்சு. இப்போது க்ரீன் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, ஈஸியாக கொண்டு வந்துட்டு ரெட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடு மறைக்கணும். இப்போது ரெட் இந்த பக்கம் இருந்தாலும் ரைட் சைடு மறைக்கணும். மறைச்சிட்டு லெஃப்ட் சைடுக்கு ஒயிட்டை தூக்குங்க, திரும்ப பொசிஷன் கொண்டு வாங்க, க்ரீனை ஒயிட்டை கீழே இருக்குதுங்க. ஸோ சைடில் இருக்க ஒயிட்டை லெஃப்ட் சைடை மறைங்க, மேலே தூக்குங்க, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் இன்னொரு சிக்கல் வரும். நீங்கள் சாதாரணமாகவே இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, இது நேச்சுரலாக அடுத்த காயின் இங்கே போடும்போது இது மேலே போயிடுச்சு. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகும்னா இது இங்கேயே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுறதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த 2 பீஸ் மேலே இருக்குது. கரெக்டாக இந்த 3மே மேலே இருக்குது. ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் செட் ஆன மாதிரி செட் ஆகிடும். ஆனால் இதை உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இதை ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி மேலே எடுக்கிறதுன்றதை மேலே எடுத்தப்பறம் தான் நீங்கள் திரும்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அதாவது இந்த பீஸு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் அதை இந்த பக்கத்துக்கு கொண்டு போக முடியும். கரெக்டாக நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ண போகிறோம்னா சேம் இது தான். அப்படியே மேலே தூக்குங்க, லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, இது எப்படி இருந்துவாங்க. ஓகே, அகைன் இந்த சைடு ட்விஸ்ட் பண்ணுங்கள், இவர் மேலே கொண்டு போங்க, ஒயிட்டை திருப்புங்க, நேராக கொண்டு வந்துடுங்க. இப்போது அது மேலே வந்துருச்சு. ஆனால் அது பதில் வேறு வந்திருக்கு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம நேச்சுரலாகவே இந்த இது வந்து காயின்ஸை வந்து நம்ம போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடணும் நியாயமாக. சப்போஸ் வரலன்னாலும் அதை பண்ணலாம். ஒரு தடவை இருந்தாலும் ஒரு தடவை நான் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி வருதுன்றது பார்ப்போம். ஓகே, ப்ளூ ஆரஞ்சு இருக்கிறதால இந்த பக்கம் மறைக்கிறோம், இது கொண்டு வரும்போது இது இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ என்னன்னா க்ரீன் ஆரஞ்சு வந்துருச்சு. இப்போ இது சேரலை. ஓகேயா, ப்ளூ. ஓகே, ப்ளூ ரெட். ஓகே,
ரெட் இந்த பக்கம் இருக்கிறதால இந்த சைடு ஹைட் பண்ணுறோம். ஃபார்முலா போட்டோன்னே இது சரியாக வந்துடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பீஸ் இங்கே ஸ்டக் ஆகிருக்கு. 3 பக்கம் சேர்த்துட்டீங்க. இந்த பீஸ் திரும்பி வரணும். இப்போது இவரை வெளியே கொண்டு போகணும். சேம் ஃபார்முலா தான். இந்த மேலே ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மட்டும் கிடையாது. இதில் நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் நேரம் கை பழகிடுச்சுன்னா உங்களுக்கு அதை பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப் வரும். இதை பண்ணாமல் பண்ணோம்னா வராது. அதனால் என்ன பண்ணுங்கள், இதை வேணால் ரைட் திருப்புங்க, இவரை மேலே தூக்குங்க, இப்படி திருப்பிக்கோங்க, திரும்ப இதை கீழே இறக்கிடுங்க. இப்போ இவரை ரைட் திருப்புங்க, மேலே தூக்குங்க, இவரை பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் இங்கே வந்துட்டார், ஆரஞ்சு க்ரீன். இப்போ ஈஸி உங்களுக்கு. ஆரஞ்சு ஃபேஸ் எங்கே இருக்கோ, ஆரஞ்சு சென்டர் பீஸ் இருக்க இடத்துக்கு இந்த எட்ஜ் பீஸை கொண்டு வாங்க. க்ரீன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஹைட் பண்ணணும், ரைட் சைடு ஒர்க் பண்ணணும். நம்ம இப்போது இப்படி திருப்புங்க, ரைட் சைடு திருப்புங்க, லெஃப்ட் சைடு இருக்க ஒயிட்டை மேலே எடுத்துங்க, திரும்ப கொண்டு வாங்க பொசிஷனுக்கு, திரும்ப ஒயிட்டை கீழே அனுப்பிச்சிடுங்க. இப்போது இந்த சைடு திரும்புங்க, சிங்கிள் ஒயிட் பீஸை அகைன் ரைட் சைடில் ஹைட் பண்ணுங்கள், ஒரு மேலே தூக்குங்க, திரும்ப அந்த பொசிஷன் கொண்டு வாங்க, கீழே இருக்குங்க. சரியா போச்சா? இப்போ இது சேர்ந்தாச்சு. இதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும்ன்றதையும் நான் இதில் சொல்லிட்டேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதையும் சொல்லியாச்சு. ஸோ 2 ரோ நம்ம அழகாக முடிச்சாச்சு இன்றைக்கி. இதில் வர அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 2 நாள் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் மேலே இந்த ஏரியாவை சரி பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஏற்கனவே படித்த ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ண போகிறோம் இதில். அது இல்லாமல் தனியாக 3 ஃபார்முலா இருக்குது. இது மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 3 நாள் லெசனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 4வது நாள் லெசன் வரும்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை பாஸ் பண்ணி பார்த்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இதை பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 3வது நாளில் இந்த 2வது ரோ மொத்தத்தையும் எப்படி சேர்க்குறதுன்றதை நம்ம கற்றுக்கணும். ஸோ அடுத்த கட்டம் 4வது நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே எப்படி ப்ளஸ் போடுறதுன்றதை கற்றுக்க போகிறோம். இங்கே எல்லோவில் ப்ளஸ் போடணும். அதுதான் 4வது நாளோட லெசன். ஸோ அதை எப்படி போடுறதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறோம் 4வது நாளில். இப்போ 3 நாள் லெசனையும் நீங்கள் தொடர்ச்சியாக சேர்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 4வது நாள் போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களால் போகவே முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் முறையாக முயற்சி பண்ணி சிறப்பாக இது ப்ராக்டிஸ் பண்ணி 4வது நாள் லெசனுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மறக்காமல் தேவன் செஸ்ஸை ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ்.